ஆக்சுவலாக எனக்கு நீங்கள் இந்த படம் அந்த எம்ஜிஆர் இருக்குல்ல மதகஜராஜா இந்த படம்னோடனே ரொம்ப அது வந்து தற்செயலாக நடந்துச்சா அந்த டேட்டை அவங்க கரெக்டாக அதுக்காக தான் வச்சாங்களான்லாம் தெரியாதுங்க. ஒரு முக்கியமான நாளுங்க அன்னைக்கு ஜனவரி 12ஆம் தேதி அப்படின்றது வந்து அந்த படம் ரிலீஸ் டேட் இல்லையா. எல்லாருக்கும் என்ன தெரியும்னா பொங்கலுக்கு முன்னாடி இந்த படம் வருது, இதுதான் எல்லாரும் மைண்ட்லேயும் இருக்கும். ஆனால் இதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் உள்ள ஒன்று பெருசாக ஒளிஞ்சிருக்கு. படத்தை பார்க்கும்போது என்ன யோசிக்கணும்னா பழைய படங்களை ரீரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, பிச்சுக்கிட்டு ஓடுது அது. ஏன்னா கண்டென்ட்டோட இப்போ வர படங்கள் வரமாட்டேங்குது. அதனால பழைய படங்களை பார்த்தாலும் பரவாயில்லையா, திருப்பி நாங்கள் அந்த படத்தை பார்த்துக்கிறோம் ரசிக்கிறோன்ற மாதிரி மக்களோட மனநிலை மாறுது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து பீக்ல இருக்காரு. அந்த டைம்ல அவருக்கும் எம்.ஆர். ராதாக்கும் முரண், பயங்கர பிரச்சனை. என்ன பிரச்சனை இன்னி வரைக்கும் தெரியாது, இன்னைக்கு வரைக்கும் தெரியாது என்ன பிரச்சனைன்னு. ஒரு பெரிய வரலாற்று சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா எம்.ஆர். ராதா துப்பாக்கியில சுட்டாரு. அந்த துப்பாக்கியில சுட்ட நாள் வந்து ஜனவரி 12. ஒரு பக்கம் இருக்கும்போது சுந்தர்சி படத்துக்கு எப்பவும் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க, எம் ரவிக்குமே ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ அதனாலதான் இந்த ரெண்டு போட்டி. இப்போ காதலிக்க நேரமில்லை இல்ல, ஜெயம் ரவி படத்தை பொறுத்த வரைக்கும் காதலிக்க நேரமில்லை வந்து உங்களுக்கு வந்து அந்த படம் வந்து ஏற்கனவே தெரிஞ்ச பேர். காதலிக்க நேரமில்லைன்றது ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் பழைய படம். அந்த படத்தை வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் நம்ம யாருமே மறந்துட முடியாது. இப்போது நம்ம மக்கள் சுற்றி இருக்காங்க இல்லையா, இப்போ அவரை சுற்றி ஒரு மக்கள் இருப்பாங்க. சார் ஒரு ஹீரோவாக ஒரு ஹிட்டு கொடுத்துட்டீங்க, இப்போ போய் இந்த மாதிரி ப்ரோ ஸ்டாராக வந்து நடிக்கிறீங்க, மல்டி ஸ்டார் சப்ஜெக்டில் நடிக்கிறீங்க, உங்கள் இமேஜ் டவுன் ஆகிடும் சார். அதாவது நீங்கள் ஒரு வேளை நெகட்டிவ் ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் இன்னும் டவுன் ஆகிடும் சார், உங்களுடைய ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு எடுத்து பார்க்க மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த மண்டையை கழுவுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. இல்லை, எனக்கு தெரிஞ்சு 2K கிட்ஸ்க்கு லவ்வே கிடையாது, காதல்ன்றதே இல்லை. இப்போ அந்த காதலுடைய உணர்வே அவங்களுக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு எல்லாமே அவங்களுக்கு வந்து ஓரளவு எல்லாம் ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப லவ் பண்றாங்க. சினிமா செட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உரையாடலில் நம்ம கூட இருப்பவர் திரு கோடங்கி ஆபிரகாம் அவர்கள். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இந்த பொங்கல் ரிலீஸ் ஆன படங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். வணக்கம். வணக்கம் சார். அடுத்து வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு ஆர்கே செல்வமணியோடைய குற்றப்பத்திரிக்கைங்கிற ஒரு படம் சார் 26 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆச்சு. பழைய ராங்கியெல்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஆமாம், பழைய அனுபவம் கேரளா நடிச்சிருப்பார், ராஜீவ்காந்தியாக நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வரலாற்று சாதனையாக வந்து பார்க்குறது என்னென்னா விஷாலோடைய இந்த மதகஜ ராஜா எம்ஜிஆர் இந்த படம் 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பொங்கலுக்கு வருது. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜெயம் ரவி பல சிக்கல்களுக்கு அப்புறம் இப்போ வந்து அவருடைய படமான காதலிக்க நேரமில்லை அந்த டைட்டில் வந்து பல பேருக்கு. ஆமாங்க, காதலிக்க நேரமில்லை எனக்கு ஒரு பழைய ஞாபகம். இப்போ இந்த ரெண்டு படம் இப்படி ஒன்று ரொம்ப ஃபன்னியான படம், இது ரொம்ப ஜாலியான படம், இது ஒரு லவ் ஸ்டோரி. இது எப்போவுமே சுந்தர்சி படம் அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒன்று கையில் எப்போவுமே இருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு படம் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக எனக்கு நீங்கள் இந்த படம் அந்த எம்ஜிஆர் இருக்குல்ல மதகஜராஜா இந்த படம்னோடனே ரொம்ப அது வந்து தற்செயலாக நடந்துச்சா அந்த டேட்டை அவங்க கரெக்டாக அதுக்காக தான் வச்சாங்களான்லாம் தெரியாதுங்க. ஒரு முக்கியமான நாளுங்க அன்னைக்கு ஜனவரி 12ஆம் தேதி அப்படின்றது வந்து அந்த படம் ரிலீஸ் டேட் இல்லையா. எல்லாருக்கும் என்ன தெரியும்னா பொங்கலுக்கு முன்னாடி இந்த படம் வருது, இதுதான் எல்லாரும் மைண்ட்லேயும் இருக்கும். ஆனால் இதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் உள்ள ஒன்று பெருசாக ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத அந்த வரலாறு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இந்த படம் விஷால் வந்து நடிக்கிறாரு, அதில் சந்தானா கூட நடிக்கிறாரு, அதை வந்து சுந்தர்சி வந்து பண்ணுறாரு, வரலட்சுமி அப்புறம் வந்து அஞ்சலி இவங்கெல்லாம் இருக்காங்க. இது ஒரு ஓரமாக வைங்க. பின்னாடி ஃப்ளாஷ்பேக் பின்னாடி போனீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து பீக்ல இருக்காரு. அந்த டைம்ல அவருக்கும் எம்.ஆர். ராதாக்கும் முரண், பயங்கர பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு இன்னி வரைக்கும் தெரியாது, இன்னைக்கு வரைக்கும் தெரியாது என்ன பிரச்சனைன்னு. ஒரு பெரிய வரலாற்று சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா எம்.ஆர். ராதா துப்பாக்கியில சுட்டாரு. அந்த துப்பாக்கியில சுட்ட நாள் வந்து ஜனவரி 12. இது நிறைய பேருக்கு தெரியாதுங்க, மிக மிக முக்கியமான நாள். அந்த இதனாலதான் இந்த படம் எம்ஜிஆர்னு வச்சாங்களான்னு தெரியாது எனக்கு. ஏன்னா இந்த படத்தை மதகராஜான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, மத கஜ ராஜான்னு யாரும் பேச மாட்டாங்க. எம்ஜிஆர் படம்னே சொல்றாங்க. கரெக்டா எம்ஜிஆரை வந்து எம்.ஆர். ராதா சுட்ட நாள் இருக்குல்ல ஜனவரி 12 அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. பட் இந்த சம்பவம் வேற, அந்த விஷயம் வேற. இப்ப படம் பார்த்தா தான் தெரியும். ஒருவேளை சுந்தர்சி இந்த விஷயத்தை உள்ளுக்குள்ள ஏதாவது வச்சு, ஆனால் வாய்ப்பு இல்லை, இதெல்லாம் ஒரு இமேஜினேஷன் தான். ஏன்னா அவர் படம்னாவே ஒரு 100% ஹியூமருக்கு வந்து நம்ம வந்து கேரண்டி கொடுக்கலாம் சுந்தர்சி படம்னால. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷம் கழிச்சு, குறிஞ்சி பூ மாதிரி 12 வருஷம் கழிச்சு இந்த படம் வருது. பட் இது வரவே வராது, கடப்பல போயிடுச்சு, இனிமே எந்திரிக்காதுன்னு சொன்ன படத்தை அதே நிறுவனம் வந்து ரிலீஸ் பண்றாங்க. நல்ல படங்கள்லாம் பண்ண நிறுவனம் ஜெமினி, அவங்க தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க. பார்த்தவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த படம் நிஜமாவே வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய என்டர்டெய்னிங் படமாக இருக்கும். அதில் வந்து நம்ம சமீபத்தில் மறைந்த மனோபாலா
ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மணிவண்ணன் இருக்காரு. இப்ப சுந்தர் சி மணிவண்ணன் காம்போலாம் சேர்ந்தாலே ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெய்னிங் வந்து ரொம்ப செமையா இருக்கும் உண்மையிலேயே. இதுல மனோபாலா கிட்டத்தட்ட ஒரு 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 த்ரோட் காமெடி ஓடு பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காருலாம் சொல்றாங்க. அதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து நம்ம பாட்டெல்லாம் பார்த்தோம். விஷாலுடைய எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜி வந்து அவர் 12 வருஷத்துக்கு முன்னாடி இப்பவே எனர்ஜியா இருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு சாமிங்கா இருந்த டைம்ல ஆக்ஷன்லாம் பயங்கரம் பயங்கரமாலாம் பண்றாரு இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல வந்து சந்தானம், இப்ப சந்தானம் ஹீரோ ஆயிட்டாரு. ஆனா அப்ப கூட நடிச்சுக்கிட்டு இருந்த காமெடியனா இருந்த அந்த காலகட்டத்துல பண்ணும்போது அந்த படங்கள்லாம் இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படம் எப்படியாவது வரணும், வந்தா நல்லா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது என்ன யோசிக்கணும்னா, பழைய படங்களை ரீரிலீஸ் பண்றாங்கல்ல, பிச்சுக்கிட்டு ஓடுது அது. ஏன்னா கண்டென்ட்டோட இப்ப வர படங்கள் வரமாட்டேங்குது. அதனால பழைய படங்களை பார்த்தாலும் பரவாயில்லையா, திருப்பி நாங்க படத்தை அந்த படத்தையே பார்த்துக்கிறோம் ரசிக்கிறோன்ற மாதிரி மக்களோட மனநிலை மாறுது. ஸோ இந்த இப்ப வரக்கூடிய இந்த பொங்கல் ரிலீஸ் ரேஸ்ல எல்லாரும் எதிர்பார்க்கிற ஈகரா வெயிட் பண்ற படமா வந்து இந்த படம் விஷாலுடைய சுந்தர்சியோட அந்த காம்போ படம் வந்து மாறி இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுது. ரெண்டாவது அதுல இருக்கிற எல்லாருமே வந்து மக்களால் கொண்டாடப்பட்ட, வரலட்சுமியா இருக்கட்டும், அஞ்சலியா இருக்கட்டும், சந்தானமா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், அதனால எல்லா ஆர்டிஸ்டுமே முகம் தெரிஞ்ச ஆரியாவும் ஒரு கேமரா ரோல் பண்றாங்க. 100% ஹியூமருக்கு. இப்ப நம்ம ஹியூமர் படங்களே வரமாட்டேங்குது. இப்ப நீங்க எடுத்து பாருங்களேன், ஆக்ஷன் த்ரில்லரு பறந்து அடிக்கிறது, அடிச்சு பிரிச்சு மேய்ச்சி ரத்தமா தான் இருக்கும். படம் முழுக்க ரத்தமா இருக்கும். குடும்பத்துக்குள்ள அடிச்சுக்கிறது, ரெண்டாவது குடும்பத்தை பிரிக்கிறது. சீரியல்ல பண்ணிட்டு இருந்தாங்க, டிவிக்குள்ள பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப சினிமாலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் இல்லாம மனமுட்டு ஒரு 2 மணி நேரம் ஜாலியா என்டர்டெய்னிங்கா. இப்ப பொங்கல் மாதிரி காலகட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கெல்லாம் போவாங்க, குடும்பத்தா வந்து சொந்த ஊருக்கு போயிட்டு சொந்த பந்தங்கள்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய அதுக்கப்புறம் என்டர்டெய்னிங்னா சினிமா தான் போவாங்க கண்டிப்பா. அப்ப சுபம் போடுற படம்ன்றது வர்றது இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப இந்த படம் நிச்சயமா அந்த மாதிரி படமா இருக்கும்னு நம்ம நம்பலாம். இது என்னை பொறுத்த வரைக்கும் சுந்தர்சிக்கும் ஒரு பெரிய, ஏன்னா அவருக்கும் வேணும், இப்ப தேவை, வெற்றி தேவைப்படுது, விஷாலுக்கு வெற்றி தேவைப்படுது, சந்தானம் வேற கட்டத்துக்கு போயிட்டாருன்னு வச்சுங்களேன். பட் இது மூலமா அவருக்கு ஒரு பெரிய இன்னொரு ஜானருக்குள்ள ஒரு டிராவல் பண்றது வாய்ப்பு. ஒரு பக்கம் இருக்கும்போது சுந்தர்சி படத்துக்கு எப்பவும் ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்ல வந்துருவாங்க, ஜெயம் ரவிக்குமே ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ அதனாலதான் இந்த 2 போட்டி. இப்போ காதலிக்க நேரமில்லை இல்ல, ஜெயம் ரவி படத்தை பொறுத்த வரைக்கும் காதலிக்க நேரமில்லை வந்து உங்களுக்கு வந்து அந்த படம் வந்து ஏற்கனவே தெரிஞ்ச பேர். காதலிக்க நேரமில்லைன்றது ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் பழைய படம். அந்த படத்தை வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் நம்ம யாருமே மறந்துட முடியாது. அந்த காதலிக்க நேரமில்லை பழைய விஷயம். இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. படத்தோட இயக்குனர் கிருத்திகா அவங்க என்ன ஜானர்ல, ஏன்னா அவங்க வந்து ஃபேண்டசியா இப்போ காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து டிராவல் பண்றவங்க. அவங்க முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில தான் போவாங்க. இது வந்து இப்போ ஜெயம் ரவிக்கு ஒரு பெரிய வெற்றி அவருக்கு தேவைப்படுது. ஏன்னா முன்னாடி கொடுத்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுல இப்போ ரொம்ப தீவிரமா இருக்காரு. அது இல்லை அவருடைய ஃபேமிலி பிரச்சனை அது இதெல்லாம் வந்த பிறகு மக்கள்கிட்ட வந்து ஜெயம் ரவி படத்துக்கு இந்த கேரண்டி ஆடியன்ஸ் இருப்பாங்கன்னு இருக்கும்ல, அதை தக்க வச்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்காரு. அதை இந்த படம் கொடுக்குமான்னு ஒரு கேள்வியோட நம்ம அந்த படத்தை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை தான் வருது இப்போ. ஏன்னா இப்போ ஜெயம் ரவியை பற்றி நம்ம இதை ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, சுதா கங்குரா படத்தில் சிவகார்த்திகேயன் லீடு, இவர் அதில் வந்து அவர் ஒரு நெகட்டிவா பண்றாரா என்னன்றது ஒரு ரோல் பண்றாரு, அதர்வா பண்றாங்க. இப்போ ஜெயம் ரவி அப்ப இருந்தே வந்து ஒரு வளர்ந்து நடிகர், சிவகார்த்திகேயன் வந்தாரு, டாப்ல வந்துட்டாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு நடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஜெயம் ரவி வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு வருத்தம் நிறைய பேருக்கு உண்டு. இல்ல இது தப்புன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ்க்கு என்னவா பிடிக்குது அப்படின்றது ஒரு கேட்டகரி. இப்போ நீங்க உதாரணத்துக்கு அப்படி கணக்கு எடுத்துட்டீங்கன்னா அப்படியே நீங்க எஸ்ஜே சூர்யாவை எடுத்துங்களேன். எஸ்ஜே சூர்யாவுடைய ஆரம்ப புள்ளி என்னவா இருந்துச்சு, இன்னைக்கு அவர் என்னவா இருக்காரு, எந்த இடத்துல உட்கார வச்சாலும் அவருக்கு ஒரு ஆடியன்ஸ் உருவாக்கி வச்சிருக்காருல்ல. இங்க நீங்க வந்து கெரியர்ல நீங்க உங்க கேரக்டரைசேஷன் என்னவா இருக்குன்னு தான் பார்க்கணும். நான் ஹீரோவா மட்டும்தான் பண்ணுவேன், எனக்கு ஹீரோயிசம் மட்டும்தான் வரும்னு சொன்னா அவன் நடிகனா இருக்கவே முடியாது. எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் நீ விஜய் சேதுபதி எடுத்துங்க, அதாவது வந்து நீங்க வந்து வாட்டர் மாதிரி, தண்ணி மாதிரி, நான் சொல்றது குடிக்கிற தண்ணி, வேற தண்ணி இல்லை. எந்த பாத்திரத்துல நம்ம அதை வந்து ஃபில் பண்ணாலும் அந்த பாத்திர தன்மைக்கு அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி ஆள் மாத்திக்குது இல்லையா. அதுதான் நடிகனுடைய வேலையும் இருக்கணும். நீங்க ஒரு நடிகனுக்கு இந்த கேரியர்ல இந்த கேரக்டர் உங்களுக்கு கரெக்டா வரும், உங்களுடைய இதுல பண்ணாத ஒரு கதாபாத்திரம் சார் நீங்க பண்ணுங்கன்னு சொன்னா ஓகேன்னு சொல்லிட்டு வரணும். அதோட முக்கியத்துவம் மட்டும்தான் உங்களுக்கு மெயினா படணும். இப்ப நீங்க ஜெயம் ரவி ஏன் ஒத்துக்கிட்டாரு சுதாகங்கிற படம்னா அந்த படத்தினுடைய கதை என்ன சொல்லுது. ஏன்னா நிச்சயமா இவங்க வந்து அந்த காலகட்டம், ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் வந்து வரலாற்று பின்னணியோட தான் ஒரு விஷயத்தை அவங்க எடுக்கிறாங்க.
அதுல இவருக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குன்றத அவர் உணர்ந்துட்டு ஒருவேளை அதுக்காக அவர் ஒத்துக்கிட்டு இருக்கலாம். இது போ அந்த எக்ஸ்பெரிமெண்டல் படம், எக்ஸ்பெரிமெண்டலா இருக்கு இல்லையா, இதுல தான் எனக்கு வந்து டவுட் வருது. இப்போ இந்த படத்தை காதலிக்க நேரம் இல்லை படத்துல வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ஷியோரா மினிமம் கேரண்டி படம் ஹிட் அப்படின்னு வச்சுக்குவோம். பொதுவாகவே இதுல நான் மாறுபடுறேன். இல்ல இது என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள் தான் வச்சுக்கிறேன், வரலாம் வராமலாம் இருக்கலாம். ஏன்னா மக்கள் ரசனை என்ன நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேளை ஹிட்டுன்னு வச்சுக்குவோம். இப்போது நம்ம மக்கள் சுற்றி இருக்காங்க இல்லையா, இப்போ அவரை சுற்றி ஒரு மக்கள் இருப்பாங்க. சார் நீங்கள் ஒரு ஹீரோவாக ஒரு ஹிட்டு கொடுத்துட்டீங்க, இப்போ போய் இந்த மாதிரி ஸ்டாராக வந்து நடிக்கிறீங்க, மல்டி ஸ்டார் சப்ஜெக்டில் நடிக்கிறீங்க, உங்கள் இமேஜ் டவுன் ஆகிடும் சார். அதாவது நீங்கள் ஒரு வேளை நெகட்டிவ் ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் இன்னும் டவுன் ஆகிடும் சார், உங்களுடைய ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு அடுத்து பார்க்க மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி இந்த மண்டையை கழுவுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அதை ஏற்றுக்கிட்டாருன்னா இவர் நடிகராக இருக்கவே முடியாது. ஏன்னா மல்டி ஸ்டார்கள் வந்து ஹிந்தியில் இன்றைக்கும் சக்க போட்டுட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு அமிதாப் பச்சன் அவர் தான் இன்னைக்கு வரைக்கும் டானா இருக்காரு, பிக் பிபின்னு தானே அவர் கூப்பிடுறாங்க. அவர் இருப்பார், அவர் சுற்றி வந்து எல்லாரும் இருப்பாங்க. இன்னைக்கு இருக்க அத்தனை ஸ்டார்ஸும் அவரோட சேர்ந்து நடிப்பாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் தனித்தனியாக அவங்க பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் வந்து கதாபாத்திரமும் கதையும் தான் தேர்வு பண்ணும் நடிகர்களை. நீங்கள் மண்டே கழுவுற ஆட்கள் வந்து அவங்க அந்த கேரியரை காலி பண்ணுற ஆட்களாக தான் இருக்கணும். ஜெயம் ரவி புத்திசாலியாக இருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த படத்தை அவர் ஒத்துக்கிறாரு, இந்த படம் நடிக்கிறாரு, ஹீரோவை நடிக்கிறாரு, உடனே இன்னொரு படத்தில் வருது கோஸ்டாரா கூட இருக்காரு. அவருக்கான என்ன முக்கியத்துவம்? 3 பேர் நடிக்கிறாங்க. அதில் வந்து யார் யார் இவங்க இருக்காங்க. இந்த சிவகார்த்திகனோட யார் நம்ம இயக்குனர் நடிப்பாருன்னு சொன்னாங்க. கடைசியில் அவர் இல்லாத இடத்துல தான் இவர் வந்து ஃபில்லப் ஆகுறாரு. அப்போ அவங்க இந்த கதாபாத்திரத்துடைய முக்கியத்துவம் என்னவா இருக்குன்றத அவரை புரிய வச்சு அவருக்கு அதோட விஷயம் உணர வச்ச பிறகு தான் இயக்குனரை நம்பி தானே அவங்க போகிறாங்க, ஹீரோவை நம்பி போல. அந்த படத்தில் ஹீரோ இல்லை, கதாபாத்திரங்கள் தான் கதையினுடைய நாயகனா டிராவல் ஆகிறாங்க. ஒரு கதை தான் டிராவல் பண்ணோம், கூட்டு போவோம் யாரை எங்கே வைக்கணும் அப்படின்ற விஷயத்த. அப்போ இயக்குனருடைய பார்வையில் அவங்க இந்த கதைக்கு இந்த இடத்துக்கு நான் வேல்யூவாக இருக்கேன்னு சொல்லி தான் அந்த கதையில் டிராவல் ஆகிறாங்க. காதலுக்கு நேரமில்லை இவர் தான் ஒன் அண்ட் ஒன்லி. ஜெயம் ரவி தான் எல்லாமே, ஹீரோ எல்லாமே, அவருடைய எல்லா விஷயங்களும் அவரை தான் சாரும். ஓகே, அதுல வந்து கதாநாயகன் நித்யா மேனனா இருக்கட்டும், அதை இயக்குனர் என்ன சொல்றாங்களோ அவங்க இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லவ் சப்ஜெக்ட் என்ன எடுத்திருக்காங்களோ, ஏன்னா லவ்வர் பாயா தானே இருக்காரு ஜெயம் ரவி, அது ஓகே. ஆனா அவங்க எக்ஸ்பெரிமெண்டல் டைரக்டர், அவங்க வந்து ஒரு புதிய முயற்சி எடுக்கிறவங்க. அங்க வந்து நீங்க கதாபாத்திரமா பார்க்க, நம்ம வந்து ஒரு நடிகரை நம்ம பார்க்க வேணாம், கதாபாத்திரங்கள் மட்டும் தான் நமக்கு பேசப்படும். சிவகார்த்திகேயனை மறந்துருங்க, ஜெயம் ரவி மறந்துருங்க. நீங்க என்ன கேட்க வரீங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அதனாலதான் நான் திரும்பியும் அந்த இடத்துலயே வந்து நிறுத்துறேன் அவங்கள. சரி, இன்னொன்று இந்த காதலிக்க நேரம் வரேன் நான். 2K கிட்ஸ் இந்த காலத்தில் காதல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்கமிங்கில் ஒரு 2K கிட்ஸு ஆக்ட்ரஸாக இருப்பாங்க. அவங்கள வச்சு இப்போ பிரேமலு படத்தில் எடுத்துங்க, மமிதா பைஜோ அந்த ஹீரோவில் இருக்கும்போது அது 2K கிட்ஸ் லவ் ஸ்டோரி மாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஜெயம் ரவி, நித்யா மேனன் இவங்கெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போதே அவங்க 90s கிட்ஸு, இவங்கள வச்சுட்டு என்ன 2K கிட்ஸ் படம் பண்ணியிருப்பாங்க? இல்லை, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நம்ம படம் முழுமை பெறாமல் நம்ம அதை விமர்சனமே பண்ண முடியாது. இல்லை இவங்க என்ன சொல்ல டைட்டிலாக வச்சிருக்கிறத வச்சு மட்டுமே படம் அதுக்குள்ளே அந்த கதை இருக்கும். டைரக்டர் சொன்ன அந்த நரேஷன், ஓகே ஓகே, எனக்கு புரியுது. அவங்க சொன்ன இது இருக்கு இல்லையா, 2K இன்றைய காலகட்டங்களில் லவ் அப்படிங்கிற 2K கிட்ஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் லவ் அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்சு 2K கிட்ஸ்க்கு லவ்வே கிடையாதுங்க, காதல்ன்றதே இல்லை. இப்போ அந்த காதலுடைய உணர்வே அவங்களுக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு எல்லாமே அவங்களுக்கு வந்து மோராலஸ் எல்லாம், ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப லவ் பண்றது செல்போனை தான், வேற எதையுமே அவங்க வேற அது காணாம போயிடுச்சு. இல்லை 10 நிமிஷம் அது கிடைக்கலன்னா அவங்க பதட்டம் இருக்கு பார்த்தீங்களா. அட்லீஸ்ட் செல்ஃப் லவ்வாக இருந்திருக்கலாம். ஆனால் செல்ஃப் லவ் அது நீங்க சொல்றது கரெக்ட், செல்ஃப் லவ் கூட கிடையாது, செல்போன் லவ் தான் லவ் ஆயிடுச்சு. அந்த அதுதான் இருக்கு. இவங்களும் அதில் என்ன புதுசாக எக்ஸ்பெரிமெண்டல் இவங்க சொல்ல வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு சில படங்கள் பண்ண இயக்குனர் அவங்க. இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, படம் எடுக்கிறது யாரோனா எடுத்துடலாம் ஈஸியாக, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல இருக்காங்க இல்லைங்களா, அந்த டிஸ்ட்ரிபியூஷன்லையும் அந்த அவங்க கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அந்த இடத்துல இவங்க கொஞ்சம் டாப்ல இருக்காங்க. அப்போ அவங்க என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் மக்கள் பார்வைக்கு முதல்ல போய் சேர்ந்துரும். அது அதுக்கப்புறம் மக்கள் ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலாம் ரெண்டாவது விஷயம், அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனால் மக்கள்கிட்ட முதல்ல போய் காதலிக்க நேரம்ல போய் தெரிஞ்சிடும், எல்லா தேட்டர்லையும் அதை போட்டுருவாங்க. ஏன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ற நிறுவனம் அவர் பெரிய நிறுவனம், அந்த இயக்குனர் மிகப்பெரிய ஒரு இயக்குனர், அவங்க படம் பண்ணி பெரிய இயக்குனர் கிடையாது. நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல.
இன்னைக்கு வந்து முதல்வருடைய மருமகள்ன்ற ஒரு அடையாளம் இருக்கு, துணை முதல்வரோட மனைவியின் ஒரு அடையாளம் இருக்கு. ஆல்ரெடி அவங்க 2 படங்கள் பண்ணியிருக்காங்க, இயக்குனராக இருக்காங்க. இத்தனைக்கும் பார்த்தா அவங்க நிறுவனம் தான் படத்தை தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா பட வியாபாரமும் விநியோகமும் தான் சரியா இருக்கணுங்க. அது இருந்தாலே நீங்க கொடுக்குற கண்டென்ட் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா, இதெல்லாம் சேர்ந்ததுன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு கொண்டு போய் ஈஸியாக போய் ரேஸில் வந்து ஏதோ ஒரு இடத்துல அட்லீஸ்ட் ஒரு ஆறுதல் பரிசுக்காக தள்ளி விட்டுரும். இது ஜெயம் ரவி படமா, ஜெயம் ரவி படமா, ஐயோ ஒரு படத்தில் மக்காமச்சி பாட்டுக்கு நான் போய் உட்காந்து அங்கிள் நல்லாவே இல்லை அங்கிள் அப்படின்னு ஒன்று சொல்கிறான். ஸோ ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி இதுதான் பல்ஸ், இதுதான் மக்களுடைய ரசனைக்குரிய. நீங்கள் சொல்கிறது வந்து மக்கள் ரசனையிலேருந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி ஒரு விஷயம். இதுதான் அதனால தான் நான் அந்த படத்தை வந்து எம்ஜிஆர் படத்தை வந்து மதகஜ ராஜாவை ஏன் நம்ம வந்து இவ்வளோ தூரம் அதுக்குள்ளே நம்ம பேச வரோம்னா, இந்த டிராவல் வந்து அவங்களுக்கு காலத்துக்கு எவர் கிரீன் காமெடின்னு ஒன்று இருக்குது. காமெடிக்கு அழிவில்லைங்க, அதுக்கெல்லாம் டியூரேஷன் வைக்க முடியாது, எக்ஸ்பெரிமெண்ட் டேட்லாம் போட முடியாது. இந்த டைமுக்குள்ளே வரணும், இது வந்து அவுடேட்டட் காமெடிக்கு அவுடேட்டடே கிடையாது, எப்போனா சிரிக்கலாம். அந்த சிரிப்புக்கு கேரண்டி சுந்தர்சி, நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம். அந்த சுந்தர்சி வந்து சந்தானத்தை உள்ள எடுக்கிறாருன்னா, சந்தானம் அந்த காலகட்டம், நான் சொல்றது இன்னைக்கு இருக்கிற சந்தானம் இல்லை, 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சந்தானம் வந்து எல்லா நேரங்கள்லையும் ஹியூமர் பண்ணிக்கிட்டு இருக்கிற கேரக்டர். தன்னைத்தானே வந்து சொல்லி அடுத்தவனையும் வந்து சொல்லி நம்மளை வந்து அது அந்த 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 காமெடி வந்து தியேட்டரை விட்டு வெளியில வந்தாலும் நம்ம வந்து கலோக்கியலா பேசிக்கிற காமெடியா மாறி போகும். அதுதான் நீங்க சொல்ற அந்த பையனுடைய மனசு. அந்த பையன்றது வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். மக்கள் ரசனை நிச்சயமாக வரக்கூடிய இந்த பட வரிசையில எல்லாத்தையும் தாண்டி 12 வருஷத்துக்கு அப்புறம் குறிஞ்சிப்பு மாதிரி அந்த படம் வந்து முன்னாடி நிக்குதோ, அது எவ்வளவு தூரம் தியேட்டர் ஆக்கிரமிக்க போகுது, மக்கள் ரசனைக்கு எப்படி போக போகுதுன்றதெல்லாம் நம்ம மக்கள் பார்வைக்கே விட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு திரும்பி அடுத்த விஷயத்துல பேசலாம். அது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பொங்கலுக்கு 6 நாள் லீவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு படம் பார்த்தா 6 நாளைக்கு 6 படம் பார்த்து முடிச்சலாம். ஒரு படம் மிச்சம் வைக்கிறீங்க, 7 படம் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் நம்ம வந்து லீவ் போட்டு அந்த படத்தை சேர்த்து பார்த்துக்கிற வேண்டியதான். எனிவேஸ் இந்த இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.